நேயர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் டாக்டர் கல்வடங்கம் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன். இன்னைக்கு தமிழ் சித்திரை மாதம் விசுவாவசு புத்தாண்டு பிறக்கின்ற பலன்களை பார்க்கலாம். விசுவாவசு அப்படிங்கிற அந்த வருடமானது 39வது வருடமாக வருகின்றது. பங்குனி மாதம் 30ஆம் தேதி நடு இரவுக்கு பிறகு அதிகாலை, அதாவது சித்திரை மாதம் பிறக்கின்ற வேளையில் மணி 2:22 திங்கட்கிழமை பிறக்கின்றது. சுவாதி நட்சத்திரம், பிரதமை திதி. அதே நேரத்தில் வஜ்ரம் யோகத்திலும் கௌலவம் கரணத்திலும் இந்த புத்தாண்டு விசுவாவசு ஆண்டு பிறக்கின்றது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறக்கின்ற காரணத்தினால் இந்த வருடம் பல வகைகளில் பிரம்மாண்டங்களை சந்திக்கப் போகின்றது. எல்லா விஷயத்திலும் ஒரு அகலம், எல்லா விஷயத்திலும் ஒரு விரிவு பார்க்கப்படும் என்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். பிரம்மாண்டமான விஷயங்களை இந்த ஆண்டு மக்கள் எல்லோரும் சந்திக்கப் போகிறார்கள். உலக நாடுகள் எல்லாம் சந்திக்கப் போகின்றது. அது மழையாக இருந்தாலும் சரி, இல்லை பூமி அதிர்வுகளாக இருந்தாலும் சரி, வெள்ளமாக இருந்தாலும் சரி, விபத்துக்களாக இருந்தாலும் சரி, இயற்கை சீற்றங்களாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலுமே பிரம்மாண்டத்தை பார்க்க போகிறோம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறக்குதில்ல, அதனால் அப்படி தான் இருக்கும். இந்த ஆண்டு விசுவாவசு ஆண்டு மகர லக்னத்தில் பிறக்கிறது. சனி பகவான் 2வது வீட்டில், நேத்திரஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 2வது வீடு, அதாவது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி, திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி 3வது வீட்டிலும் இருந்து பலாபலன்களை தரப்போகிறார். அதே மாதிரி குரு பகவானை பார்த்தா மகர லக்னத்துக்கு 6வது வீட்டில் ருணருத்ர ரோகஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற இடத்தில் மே மாதம் சஞ்சாரம் செய்ய போகிறார். ஏப்ரல் மாதம், அந்த சித்திரை மாதம் பிறக்கின்ற வேளையில் 4வது வீட்டில் தான் குரு பகவான் இருக்க போகிறார். அதே மாதிரி மகர லக்னத்திற்கு 3வது வீட்டில் ராகு பகவானும், மே மாதத்திற்கு பிறகு 2வது வீட்டிற்கு குடும்பஸ்தானத்துக்கு ராகு பகவான் வரப்போகிறார். அதே போல மகர லக்னத்திற்கு 9வது வீட்டில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த கேது பகவான் மே மாதத்திற்கு பிறகு 8வது வீட்டில் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார். ஆகவே இந்த அமைப்பானது எப்படிப்பட்ட பலன்களை உலக நாடுகளுக்கும், குறிப்பாக இந்தியா மற்றும் 12 ராசிகளுக்கும் தரப்போகிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க ஒவ்வொரு விஷயமாக பார்க்கலாம். இந்த விசுவாவசு வருஷத்தில் ஆதாயம்னு பார்த்தீங்கன்னா அது 65 பங்கும், விரயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 59 பங்கும் இருக்க போகிறது. இது மொத்தத்தில் இந்த நாட்டு சுபிட்சமாக இருக்கின்ற, அல்லது கடந்த முறை இருந்ததை விட நல்ல சிறப்பான ஒரு முன்னேற்றமான அமைப்பில் தான் இருக்கு. ஆகவே இந்த வருடம் உலக நாடுகளும் குறிப்பாக இந்தியாவும் நல்ல முன்னேற்றம் காணும் அப்படின்னு கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கலாம். குறிப்பாக சொல்லணும்னா நீதித்துறை, பங்குச்சந்தை, கலைத்துறை போன்ற விஷயங்கள் வெகுவாக மேன்மை பெறும், வளர்ச்சி பெறும், முன்னேற்றம் பெறும். புதிய புதிய விஷயங்களை அவர்கள் இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்த போகிறார்கள். இந்த வருஷத்துக்கு ராஜான்னு பார்த்தீங்கன்னா சூரியன் தான். நவகிரகத்துக்கும் ராஜா சூரியன் தான். இந்த வருஷத்துக்கும் ராஜா சூரியனாக தான் இருக்க போகிறது. அது மாத்திரம் இல்லாமல் சூரியன் இந்த வருஷம் 4 முக்கியமான துறைகளை தன்னுடைய ஆளுமையில் வைத்துக் கொள்ளப் போகிறார்.
ஆகவே இந்த வருடம் சட்டமும் நீதித்துறையும் நம்ம நாட்டை மிக மிக வலிமையாக ஆயப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். நீதித்துறை தன்னுடைய உண்மையான சுயரூபத்தை காட்டப்போகிறது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். சட்டத்திற்கு எதிரானவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் உடனுக்குடன் தண்டிக்கப்படுவார்கள் அல்லது அவர்கள் இனம் காட்டப்படுவார்கள். குறிப்பாக ராஜாவாக இருக்கிற அந்த சூரியன் மிக முக்கியமாக, அதாவது தலைமை பொறுப்புக்கு எப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியவராக இருப்பார். குறிப்பாக இந்தியாவில் மிகப்பெரிய முன்னேற்றமும் மாற்றமும் உலக அரங்கில் இந்தியாவின் முக்கியத்துவம் வெகுவாக பேசப்படுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். வட மாநிலங்களில் கொஞ்சம் பொதுவாக வெள்ளப்பெருக்கு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தெற்கு பகுதியில் மிதமான மழை இருந்தாலும் சில பகுதிகளில் இயற்கையின் சீற்றத்தை காண முடியும். எவ்வளவு விஞ்ஞான முன்னேற்றங்கள் இருந்தாலும் அந்த இயற்கையின் சீற்றத்தை எதிர்கொள்வது என்பது மிக மிக சிரமமானது என்பதை மீண்டும் புரிந்து கொள்ளுகின்ற ஒரு தன்மை இருக்கும். புதிய புதிய வேகமான ரயில் போக்குவரத்துகள், விமான போக்குவரத்துகள் இதெல்லாம் அறிமுகப்படுத்தப்படும். ஆனாலும் மிகப்பெரிய 2 விபத்துக்களை இந்த காலகட்டத்தில் சந்திக்க போகிறோம். இந்த நேரத்தில் விஸ்வாவசு வருஷத்தில் மகர லக்னத்திற்கு அஷ்டமாதிபதி என்று சொல்லப்படுகின்ற சூரிய பகவான் சுகஸ்தானத்தில் சஞ்சாரிப்பதால் மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஆரோக்கிய குறைபாடுகளை தரத்தான் போகிறார். மக்கள் நிம்மதியாக சுகமாக சந்தோஷமாக வாழ்வதில் ஒரு தயக்கம் இருக்கும், ஒரு தடை இருக்கும். கொரோனாவுக்கு கசின் பிரதர் போல புதிய ஒரு தொற்று இந்த வருடமும் மக்களை பீதியடைய செய்ய போகிறது. ஆனால் என்ன, டாக்டர்கள் கொரோனாவையே சந்தித்தவர்கள் இந்த தொற்றை இடது கையால் வெளியேற்றி விடுவார்கள். பெரிய பாதிப்பெல்லாம் இல்லைன்னாலும் மக்கள் பதற்றம் அடைகின்ற ஒரு சூழ்நிலையை தான் பார்க்க போகிறோம். இந்த விஸ்வாவசு வருஷத்தில் உற்பத்தி அதிகமாக இருந்தாலும் மக்கள் விலைவாசி உயர்வால் சற்று சலனம் அடைகின்ற சூழ்நிலையை பார்க்கலாம். பொதுவாக இந்த நேரத்தில் வளர்ச்சி என்பது அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்தாலும் தனிநபர் வருமானம் என்பது மிக அதிகமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். சரி, தனிநபர் வருமானம் அதிகமாகிடுச்சேன்னு சந்தோஷப்பட முடியும்னா அதுவும் முடியாது. ஏன்னா விலைவாசிக்கு தான் அது போய் சேரும். மக்களுக்கு அந்த அதிகப்படியான வருமானம் என்பது எந்த வகையிலும் சேமிப்பாக மாறாது. வரியாகவோ அல்லது விலைவாசி உயர்வாகவோ அது கபலீகரம் செய்யப்படும். ஆகவே இந்த வருடமும் மக்கள் பணத்தை துரத்துகின்ற ஒரு சூழ்நிலையை தான் பார்க்கலாம். பொதுவாக இந்த விஸ்வாவசு வருஷத்தில் சூரிய பகவான் ராஜாவாகவும் மந்திரியாக சந்திரனும் இருக்க போகிறார்கள். குறிப்பாக 4 பதவிகளை சூரியனே பார்க்க போகிறார். குரு பகவான் சேனாதிபதியாக, அதாவது சஸ்யாதிபதியாக குரு பகவான் இருக்கின்ற காரணத்தினால், அதாவது மக்களுக்கான ஒரு கிரகமாக இருக்கின்ற காரணத்தினால் நீதி, நேர்மை, நியாயம் இதெல்லாம் வெகுவாக காப்பாற்றப்படும். நீதிமன்றங்கள் சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கொள்ளும். தப்பு செய்யறதுக்கு மக்களும் பயப்படுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஜெர்மன் நாட்டுக்கும் இந்தியாவுக்குமான நெருக்கம் அதிகரிக்கும். இந்தியர்கள் பலர் ஜெர்மன் நாட்டிற்கு வேலைக்காக செல்லப்படுவார்கள். அதே நேரத்தில் ஜெர்மன் நாடும் பல தங்களுடைய நிறுவனங்களை பல விதங்களில் இந்தியாவில் நிறுவுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வார்கள்.
இந்தியா மற்றும் ஜெர்மன் இருவருக்குமான புரிதல் மிக சிறப்பாக இருக்கும். ஒருவருக்கொருவர் தங்களுடைய வர்த்தகங்களை மேம்படுத்திக் கொள்ளுகின்ற முயற்சியாக இது இருக்கும். இந்த விசுவாவசு ஆண்டில் 2 சந்திர கிரகணங்கள் இந்தியாவில் தெரிகின்ற வகையில் இருக்கும். முதல் சந்திர கிரகணம் என்பது செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி 2025 இரண்டாவது சந்திர கிரகணம் மார்ச் மாதம் 3ஆம் தேதி 2026 வர இருக்கின்றது. இந்த 2 சந்திர கிரகணங்களும் இந்தியாவில் தெரிகிற மாதிரி தான் இருக்கும். பொதுவாக இந்த விசுவாவசு ஆண்டில் மத்திய மாநில அரசு புதிய வரி சலுகைகளை மக்களுக்காக தரும். இந்த காலகட்டத்தில் ஏற்றுமதி இறக்குமதி பாதிப்படையும். பொதுவாக பெண்கள் மேன்மை பெறுகின்ற ஒரு ஆண்டாக விசுவாவசு ஆண்டு இருக்கும். சில புதிய விளையாட்டுகளில் இந்தியா சாதனை புரிகின்ற தன்மையை பார்க்கலாம். உலக நாடுகளில் முதன்மை பெறுகின்ற தன்மையும் இருக்கும். மழை, ஏராளமான மழை இருக்கும். கடந்த ஆண்டை விட 2 மடங்கு அதிகமாக மழை பெய்கின்ற ஒரு விஷயத்தை பார்க்கலாம். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அதிகப்படியான மழை பெய்தாலும் அதில் பாதிக்கு மேல் சமுத்திரத்தில் கலக்கின்ற காரணத்தினால் மக்கள் அதன் மூலமாக பயனடைவது என்பது குறைவாகத்தான் இருக்கும். மது, போதை வஸ்துக்கள் பெரிய அளவில் பிரச்சனை தருகின்ற ஆண்டாக இருக்கும். ஒரு பக்கம் வெள்ளம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் குடிநீர் பிரச்சனை இருக்கின்ற தன்மையும் பார்க்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி புதிய விஷக்கிருமி ஒன்று உருவாகி அது மக்களை பீதியடைய செய்யும். அரசியல் பெரும் தலைகள் சிலர் வம்பு வழக்குகளில் சிக்கி சில நாட்கள் பத்திரிகைகளின் தலைப்புச் செய்தியாக ஆவார்கள். யாருமே எதிர்பாராத வகையில் அரசியல் எதிரிகள் என்று சொல்லப்படுகின்ற 2 கட்சிகள் ஒன்றோடொன்று உறவாடுகின்ற தன்மையை பார்க்கலாம். அரசியல் குழப்பம் என்பது இந்தியா முழுவதும் இருக்கும். அங்கங்கே சில சிக்கல்களை தந்தாலும் ஒரு மாற்றத்திற்கான அறிகுறி தென்படுகின்ற வகையில் இருக்கும். வாக்கியப்படி பார்த்தோமேயானால் இந்த விசுவாவசு ஆண்டில் சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி 3 பயிற்சிகளும் நடைபெற இருக்கின்றது. வருகின்ற மே மாதம் குரு ராகு கேது பயிற்சியும், 2026 6ஆம் தேதி மார்ச் மாதம் சனி பயிற்சியும் நடைபெற இருக்கின்றது. திருக்கணிதப்படி பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 2025 பயிற்சியாகி மீன ராசியில் சஞ்சாரம் செய்கின்றார். ஆகவே இந்த அமைப்புகள் எப்படி 12 ராசிகளுக்கும் பலன் தரப்போகிறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இயற்கையின் சீற்றத்தினால் ஜப்பான், சீனா, தென் அமெரிக்கா, ஏற்கனவே மியான்மார் பாதிக்கப்பட்டதை போல இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்படும். அது வெள்ளமாக இருக்கலாம், விபத்தாக இருக்கலாம், பூமி நடுக்கமாக இருக்கலாம், ஏதோ ஒன்று. மனித சக்தியை மீறிய இயற்கையின் சீற்றத்தை சில நாடுகள் சந்திக்க போகின்றது. பொதுவாக இந்தியாவுக்கு அந்த மாதிரி பாதிப்புகள் இல்லைன்னாலும் இந்தியாவின் வட மாநிலங்களில் சில வெள்ளப்பெருக்குகளையும் சில வருத்தப்பட வேண்டிய விபத்துக்களையும் பார்ப்போம். ஆகவே இயற்கை சீற்றத்தினால் சில மனித உயிர்களை பலி கொடுக்க வேண்டிய ஆண்டாகவும் இது அமையும். பொதுவாக நம்ம பார்த்தோன்னா அது ஆதாயம் அதிகமாக இருக்கிற ஒரு ஆண்டாக இருந்தாலும், மக்களிடம் பணம் கையில் அதிகமாக புரண்டாலும் சேமிப்பு என்பது மிக குறைவாகத்தான் இருக்கும். அதனால் அரசாங்கம் பெரிய அளவில் பயன்பட்டாலும் மக்களுக்கான பயன்பாடு என்பது ஓரளவிற்கு முன்னேற்றத்தை தரும். சரி, 12 ராசிக்கும் பலாபலன்களை பார்க்கலாம். அன்பிற்கினிய
கன்னிராசி அன்பர்களே, ரொம்ப யோகமான வருஷம் உங்களுக்கு. இந்த வருஷம் விஸ்வாவசு வருஷம். உங்களுக்கு லாபத்தை, பணத்தை, வருமானத்தை அள்ளித்தரப்போகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். 14 பங்கு ஆதாயமும் 2 பங்கு விரயமும் இருக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். பொதுவாகவே கன்னிராசி அன்பர்கள் மெதுவாக ஒவ்வொரு அடியையும் யோசித்து வைக்கின்றவர்களாக இருப்பார்கள். இப்போ இந்த விஸ்வாவசு காலத்தில் அவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள், பண விஷயத்தில் ஆதாயம் இருந்தாலும் மற்ற விஷயங்களில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். கன்னிராசியில் உத்திரம், ஹஸ்தம், சித்திரை ஆகிய 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அதில் உத்திரம் சுமாரான பலனாக இருக்கும். நான் சுமார்னு சொல்ல முடியாது, ஓகே. முதல் 4 மாதமும் கடைசி 4 மாதமும் சிறப்பாகவே இருக்கும். நடுவில் ஒரு 2 மாதம் கொஞ்சம் சுமாராக இருக்கும். அதுவும் ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, ஹஸ்தம் தான் முதல் 4 மாதம் ஓஹோன்னு இருப்பாங்க, 7 பாயிண்ட். நடுவில் ஒரு 4 மாதம் படாத பாடுபடுவாங்க. கடைசி மாதம் சுமாராக இருக்கும். சித்திரை எடுத்தீங்கன்னா முதல் மாதம் சுமாராக, முதல் 4 மாதம் சுமாராக இருக்கும். நடுவில் ஒரு 4 மாதம் படாத பாடுபட்டு கடைசியில் ரொம்ப சூப்பராக இருக்கிற ஒரு காலகட்டமாக இருக்கும். ஆகவே உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரங்களும் கொண்ட கன்னி ராசி அன்பர்களுக்கு மொத்தத்தில் பணம் அதிகமாக வருகின்ற வாய்ப்புகள். சொல்லப்போனால் வேலை பார்க்குறது, வியாபாரம் செய்கிறது, தொழில் செய்கிறது, இப்படி பல விதங்களில் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கன்னியோட அதிபதி புதன். கண்டிப்பாக கன்னி ராசிக்காரர்கள் எல்லாருமே ஷேர் மார்க்கெட்டில், பங்கு சந்தையில் பணம் போட்டு வைச்சிருக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். அவங்க வேலையை நம்பியோ தொழிலை மாத்திரம் நம்பியோ இருக்க மாட்டாங்க. வியாபாரம் செய்தாலும் சரி, அவங்க ஒரு விவசாயம் பார்க்கிறவராக, வயல்வெளிகளை பார்க்கிறவராக, வேலை செய்தாலும் அவர்கள் வியாபாரம் செய்கின்றவர், பல வகைகளில் பணத்தை சம்பாதிக்கின்றவர்களாக இருப்பார்கள். அந்த வகையில் கன்னிராசி அன்பர்களுக்கு பணம் ஓஹோ என்று கொட்டப்போகிறது. கொஞ்சம் கவனமாக சேமித்து வைக்க வேண்டிய காலகட்டம். 14 பங்கு ஆதாயமும் 2 பங்கு விரயமும் இருக்கிற காலத்தினால ஏற்கனவே அவங்க ரொம்ப ரொம்ப கணக்கு பார்த்து செலவு செய்கிறவர்கள் தான். பணம் அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட தான் போய் சேரும். அவங்க ஆடம்பரமாகவோ அல்லது தேவையில்லாத விஷயங்களில் செலவு செய்ய மாட்டாங்க. அதே நேரத்தில் அவங்க கன்னி ராசிக்கு 7வது வீட்டில் சனி பகவான் சஞ்சாரம் செய்து கண்டக சனியாக இருக்க போகிறார். ஆகவே மனைவி மூலமாக சில செலவுகள் வரலாம், அல்லது இவருக்கு இஷ்டமில்லாத சில செயல்பாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மனைவி, நண்பர்கள், வியாபாரமாக இருந்தால் பார்ட்னர்ஸ், இவங்க மூலமாக சில பிரச்சனைகள் அல்லது கருத்து வேறுபாடுகள் அல்லது உங்களுக்கு ஏற்புடையதாக இல்லாத சில விஷயங்களை செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படலாம். அதே நேரத்தில் 10வது வீட்டில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கார். வேலை விஷயமாக நியாயமாக நடக்கிறது அல்லது நேர்மையாக இருக்கிறது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு நல்ல பெயரையும் நல்ல சம்பாத்தியத்தையும் தரும். உங்களை பற்றிய எண்ணங்கள் சிறப்பாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். அப்போது கேது பகவான் 12வது வீட்டில் உட்காந்துருக்கார். பொதுவாக ஜாதகத்தில் கேது 12ல் இருந்தால் அவங்களுக்கு மறுபிறவி கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அப்போது கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டு, தமிழ் விஸ்வாவிசு புத்தாண்டில் கேது பகவான் 12ல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான அமைப்புன்னு தான் சொல்லணும். அவர்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தமாகவும் அதே நேரத்தில் ஒரு ஞானம் பெறுகின்ற ஏதாவது ஒரு வகையில் ஒரு பெரிய மாற்றத்தை மனதளவில் ஏற்படுத்தி கொடுக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க சித்தர்களைப் போல ஏதாவது ஞான மார்க்கமாக சிந்திக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கு சிந்திப்பை விட இந்த
கன்னிராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் இந்த வருஷம் புத்திசாலித்தனமாக புதுமையாக ஏதாவது செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அது மற்றவங்களுக்கு புரியாது, அந்த அளவுக்கு புத்திசாலித்தனமான ஒரு விஷயத்தை செய்ய போகிறார்கள். அதே நேரத்தில் அவங்களுக்கு 6வது வீட்டில் ராகு. பொதுவாக ராகு பகவான் 3, 6, 11 இருந்தால் சிறப்பான பலன் தான். யோகத்தை தருகின்ற பலன், பங்குச்சந்தையில் மிகப்பெரிய லாபத்தை தருகின்ற பலன், அந்நிய நாடு மூலமாக பணம் வருமானத்தை பெறுகின்ற பலன். அதே நேரத்தில் ருணருத்ர ரோகஸ்தானம்னு சொல்கிற காரணத்தினால வியாதிகளையும் வழக்குகளையும் கூட சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம். ஏதாவது சின்ன சின்ன அரசாங்கத்துக்கு அபராதம், ஹெல்மெட் போடாமல் அபராதம் கட்டுறது மாதிரி சின்ன சின்ன பெட்டி கேஷில் மாட்டிக்கிற தன்மையும் இருக்கும். உடம்பையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். தேவையில்லாத டென்ஷன், சின்ன சின்ன விஷயங்களுக்கும் அளவுக்கு அதிகமாக சிந்திக்கிறது போன்ற விஷயங்கள், மனதை பாதிக்கக்கூடிய நிம்மதி இல்லாத பல விஷயங்களை எடுத்துக்கொள்வது போன்ற விஷயங்களை தவிர்க்கணும். மற்றபடி மிக அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. கையில் பணம் அதிகமாக புரள்கிற காரணத்தினால ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.